Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஃபேவரட்டான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸை சந்திக்கிறோம். அவங்களுடைய மியூசிக் கரியர் பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு வெரி வெல் அக்கம்ப்ளிஷ்ட் மிருதங்கம் பிளேயர் ஹனுமந்தபுரம் திரு பூவராகன் அவர்கள். அவரை சந்திக்கலாமா? லவ்லி சார், ரொம்ப அருமையா இருந்தது இந்த ஆரம்பம். உங்களுடைய கலை உலகின் ஆரம்பத்தை பத்தி சொல்லுங்க. அண்ட் அந்த டைம்ல நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க அண்ட் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட். கலை உலகம்னா நான் ஃபஸ்ட்டு ஹனுமந்தபுரம்னு ஒரு வில்லேஜ், சிதம்பரம் நியர் ஒரு வில்லேஜில் தான் என்னோடய ஆரம்ப வாழ்க்கை. அங்கே வந்து ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை வருஷம் ரொம்ப விமரிசையாக நடக்கும். அந்த கிராமத்தில் எங்கள் பெரியம்மா வந்து மியூசிஷியன் ஹனுமந்தபுரம் சியாமலா கோபாலன்னு அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் டீனாக இருந்தாங்க. அவங்க வந்து பாட்டு பாடும்போது பக்கவாத்தியங்களோட அவங்க வந்து பக்கவாத்தியங்கள்லாம் வெளியிலேருந்து வித்வான்களை வந்து அவங்களுக்கு வாசிப்பாங்க. அதை பார்த்து எனக்கும் மியூசிக்கில் வரணும்னு ஒரு ஆர்வம். அதனால் அவங்க கூடயே நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அந்த மியூசிக் அவங்க வீட்டிலே நாம சங்கீர்த்தனை நடக்கும், அதில் கலந்துக்கிட்டு இப்படி வாசிக்கிறது, அதில் ஏற்பட்ட ஆர்வம் தான் என்னை வந்து சங்கீதத்துக்கு கொண்டு வந்தது. என்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவங்க தான் வந்து சேர்த்தாங்க மியூசிக் காலேஜில். சேர்ந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் காலேஜ்லேயும் வாசித்து அப்படி 4 வருஷம் கோர்ஸ் இது. பயிற்சி பெறும்போது நான் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடிக்கிற நேரத்தில் மதுரை சோமு தான் வந்து பிரின்ஸிபாலாக இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், நான் வந்து அந்த கோர்ஸ் முடிக்கும் போதே எனக்கு இருக்கிற ஆர்வம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், அவரோட கச்சேரிக்கே என்னை வாசிக்க சொன்னார் பிரின்ஸிபாலு. அதெல்லாம் ஆரம்பம். அந்த ஆரம்ப வாழ்க்கை அதாவது எங்கள் வில்லேஜிலேருந்து இங்கே கிடைக்கிற அவ்வளோ சௌரியமெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது. அங்கேருந்து சைக்கிளில் போய் தான் படிச்சுட்டு வரணும் சிதம்பரத்துக்கு. எங்கள் வில்லேஜிலேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளில் போய் இந்த அப்படி சிரமப்பட்டு தான் அந்த சங்கீதத்தெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவில் வந்திருக்கோம். எல்லாம் ராகவேந்திர சுவாமிகளோட கிரேஸ் இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு. அண்ட் நீங்க ஆரம்பத்துல வந்து மிருதங்கம் ஒரு லயம் சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணணும்னு அந்த ஆர்வம் எப்படி வந்தது? அது வந்து அப்போ நான் ஹனுமந்தபுரம் கோயிலில் நாம சங்கீர்த்தனை நடக்கிற காலத்துலலாம் அங்கே வந்து கடம் வாசிக்கிட்டு இருப்பேன், கஞ்சிரா வாசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி லய இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஒரு பிடிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து மிருதங்கத்து மேலே தனியாக ஒரு பிரீத்தி, இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம லய சம்மந்தப்பட்டதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பத்திலேருந்தே ஜாஸ்தி. அதனால் இதில் தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லய எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாசிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது தட்டிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி மூமெண்ட்டு. அதனால் இதில் தான் வரணும்னு ஒரு மனசார வந்தது தான் அது. ஸோ அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு வாசிக்க ஆரம்பித்த பொழுது உங்களுடைய அந்த முதல் மேடை அனுபவம் எப்படி இருந்தது? முதல் மேடை அனுபவங்கிறது ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியிலே சின்ன சின்ன கச்சேரிகள், குழந்தைகள் கச்சேரி வாசிக்கிறது எங்கள் அப்போ படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அப்படி இருந்துட்டும் ஹனுமந்தபுரம் ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனையில் தான் எனக்கு முதல் அரங்கேற்றப்படியாச்சு. அப்போ எங்கள் வாத்தியார் வந்து சிவி வீரசாமி பிள்ளைன்னு அவர் தான் என்னோட வாத்தியார். இன்னொருத்தர் ஏஎஸ் ராமநாதன், 2 வாத்தியார் எனக்கு 2 பேரும். எங்கள் வாத்தியார் வீரசாமி பிள்ளை தான் எனக்கு வந்து அரங்கேற்றப்படி பண்ணி வச்சார் ஹனுமந்தபுரம் கோயிலில். அப்போ வந்து பயம், ரொம்ப பயம். இப்போ ஆர்டிஸ்ட் பாடுறாங்க, வாத்தியாரை முன்னாடி உட்கார வச்சு வாத்தியார் பின்னாடி ஒரு மிருதங்கத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து பயப்படாமல் நல்லா நீ வாசி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் அவர் வந்து மிருதங்கத்தை வச்சு வாசி அந்த கச்சேரியை இது பண்ணி அரங்கேற்றப்படியாச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம். அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் வந்தேன். ஹனுமந்தபுரம்ல இருந்து சென்னை ஷிஃப்ட் ஆனது வந்து மிருதங்கத்தை பேஸ் பண்ணி தான், மிருதங்கத்துக்காக தான். சோ அப்படி இருக்கும்பொழுது அகாடமிக்ஸை விட்டுட்டு மிருதங்கத்தை தான் நான் வந்து கரியரா எடுத்துக்க போறேன், அந்த டெசிஷன் இஸ் நாட் ஈஸி டெசிஷன் டு மேக். ஆமா. சோ அதுக்கு வந்து பயங்கர போராட்டங்கள் நடந்தது, பயங்கர ஹெவி ரிஸ்க். எங்க பிரதர்லாம் வந்து எல்லாருமே வந்து உத்தியோகத்துல இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாரும் வந்து என் பிரதர் வந்து இந்த மாதிரி நீ சூஸ் பண்ணியிருக்கியே, இது வந்து உனக்கு நடக்குமா, நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், இதை நம்பி நீ வந்து பணம் காசை சம்பாரிச்சு இது பண்ண முடியுமா அப்படின்னதும் அது சம்பாதிக்கிறதும் அதை பற்றி எனக்கு இல்லை, இந்த ஆர்ட்டில் தான் நான் இருப்பேன், வாழ்ந்தா இதை தான் வாழ்வேன், சிற்காலத்தில் தான் சாவேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தீர்க்கமாக இருந்துட்டேன். யார் எதுவும் சொல்லி நான் கேட்கல. என்னோட பிரதரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு மிருதங்க அவர் தான் வாங்கி கொடுத்தாரு ப்ராக்டிஸுக்கு. அவர் இப்போ ஜபல்பூரில் உத்தியோகத்தில் இருந்தார், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி எல்லாரோட கோஆப்ரேஷன் அதுக்கப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் மிருதங்கத்தில் வந்து அதுக்கப்புறம் மிருதங்கத்திலே நான் உத்தியோகத்திலையும் காலேஜில் லெக்சராக இருக்கேன். மெட்ராஸ் மியூசிக் காலேஜ், கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் லெக்சராக இருக்கேன்.
இந்த அளவுக்கு இதிலே வந்து வந்து இன்னைக்கு இருக்கிறத பார்த்து என் கூட இருந்து படித்தவங்கெல்லாம் கூட இன்னைக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ராகவேந்திர சுவாமி வச்சிருக்காரு. நீங்க ஆரம்ப காலங்கள்ல வாசிச்சு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஏதாவது ஒரு பீஸ் இப்ப நம்ம நேயர்களுக்காக? தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல நீங்க வந்து மிகவும் பார்த்து வியந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது யாரு? அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம பெரியவங்க எல்லாம். இப்போ நம்ம பெரியவங்க போட்ட அந்த அதாவது நாங்கள் வந்து கண்ணால் பார்க்காத ஆர்டிஸ்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க. பழனி சுப்பிரமணிய பிள்ளை, பாலக்காட்டு பணியர், அவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த மியூசிக் இந்த இது ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா இல்லாத காலத்திலே அவங்க வாய்ச்சது இன்னைக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், அவங்களெல்லாம் கண்ணால் பார்த்ததில்ல, பட் அவங்க வாய்ச்சது இன்னைக்கும் பிரமிப்பாக இருக்குது. அதேமாரி அதுக்கப்புறம் சமீப காலங்களில் வந்து நிறைய வித்வான்கள், அப்புறம் சிவராம சார், பாலக்காட்டு ரகு சார், மூர்த்தி சார், அதுக்கப்புறம் காரைக்குடி மணி சார், இன்னும் ஏகப்பட்ட திருச்சி சங்கர சார்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே சொல்லிக்கிட்டே போகிறான். அது சொல்லி மாளாது. ஸ்ரீகிருஷ்ண ராஜாராவ், பக்தவச்சலம், எவ்வளோ பேர், அது வந்து லிஸ்ட்டு சொல்லி அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பிரமிக்கும்படியாக வாசிப்பாங்க. லவ்லி சார், இன்னும் உங்களுடைய இசை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். அதன் பிறகு நீங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டா ஒரு சீசன்ட் ஒரு பிளேயர் ஆனதுக்கு அப்புறமா பல ஆர்டிஸ்ட் அக்கம்பெனி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மேடை அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு எமினன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வாசிச்சிருக்கேன். வாசி இப்போ அது ஒரு ஒரு மேடையும் ஒரு ஒரு பரீட்சை தான் எங்களுக்கு. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அனுபவங்கள் தான். மெயின் ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு கான்சர்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க சில இதெல்லாம் ஒரு இது போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது வந்து இன்னைக்கு இது பாடணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து இந்த ராகந்தான பல்லவின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று உண்டு. அந்த பல்லவி மட்டும் எப்படின்னு கேட்டால் மெயின் ஆர்டிஸ்ட் வந்து பக்கவாத்திகாரங்களுக்கு சொல்லிடணும். அது என்ன திரிகாலம் பண்ணுற விவகாரம். அவங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பாடிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வந்து உடனே பிடிச்செல்லாம் வாசிக்க முடியாது. அது நம்ம வந்து நமக்கு சொன்னால் தான் நம்ம அதை திரிகாலம் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து எல்லாரும் பல்லவி கான்சர்ட் அப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு தடவை ஒரு அனுபவம் ஏற்பட்டது. 97 மியூசிக் அகாடமி மினி ஹாலில் ஒரு ப்ரோக்ராம். மண்டா சுதாராணின்னு ஆந்திரா ஆர்டிஸ்ட். அவங்க பல்லவி பாடுறதெல்லாம் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவங்க. அந்த ஏரியாவில் அவங்க தான் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க. ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போ இந்த செல்ஃபோனும் கிடையாது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை லேண்ட்லைன் தான். எனக்கு வந்து அவங்களையும் தெரியாது, எனக்கும் அவங்களும் தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலை. நான் நேராகவே வந்து கச்சேரி ஸ்டேஜுக்கு போயிட்டேன். போனால் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது ஸ்டேஜ் ஏறுறதுக்கு. அந்த பல்லவி வந்து மிஸ்ரஜாதி திருப்பட்ட தாளத்தில் லகுவெல்லாம் மிஸ்ர நடை, திருத்தமெல்லாம் கண்ட நடை, இதில் 10 தள்ளி பல்லவி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் ஒரு 5 வாட்டி பாடி காமிங்க அப்படின்னு. பாடினாங்க. ரொம்ப ஒன்றும் புரியல. அதுக்குள்ளே ஸ்டேஜில் கூப்பிட்றாங்க. சரி உட்காந்துருங்க. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக நான் பண்ண மாட்டேன், புரிஞ்சால் வாசிக்கிறேன், இல்லாட்டி நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மத்தியம காலத்தை மட்டும் 10 வாட்டி பாடுங்கன்னு சொல்லிட்டேன். எப்போதும் மத்தியம காலம் தான் சத்தியம். அதை பிடிச்சிட்டா இது கீழ்காலமோ மேல்காலமோ பிடிச்சுடலாம். அதுக்கப்புறம் மத்தியம காலம் பாட சொன்னேன். 10 வாட்டி பாடினாங்க. பகவத் சங்கல்பத்தில் ராகவன் சுவாமி ஆசீர்வாதத்தில் புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பாடின 3 காலத்தையும் நான் வாசித்து, அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் வந்து நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி நீங்கள் வந்து இதிலே தனியாக ஒருத்தனை விட்டு விடுங்கன்னு சொல்லிட்டேன். அதிலே தனியாக ஒருத்தன் நான் ஃபுல்லாக வாசித்து, அன்றைக்கி எனக்கு ஒரு கிரேட் ப்ரோக்ராமாக அமைஞ்சது. அன்றைக்கி எல்லா மியூசிஷியனும் வந்திருந்தாங்க ஆடியன்ஸாக.
இன்னைக்கு மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற முக்காவாசி மியூசிஷியன்ஸ் அன்னைக்கு ஆடியன்ஸு. அந்த ஹால் ஃபுல் அன்னைக்கு. அதில் வந்து இப்போ ஸ்க்ரீன் திறந்தால் அப்படியே வேர்த்து போச்சு எனக்கு, கையெல்லாம் நடுங்கிறது அப்படி. ஏன்னா பெரிய விவகாரம் பண்ண போகிறாங்க, அது நமக்கு தான் தெரியும். வந்து உட்காந்துருக்கோம் கீழே அப்படி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் சாதாரண ஆடியன்ஸே கிடையாது, எல்லாம் பெரிய வித்வான்கள் ஆடியன்ஸு. கீழே எப்படி இருக்கும் அந்த மைண்டு, ஒரு க்ஷணம் அப்படி கொலகளத்தில் கொண்டு போய் நிற்க வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. அப்புறம் சுவாமி ஆசீர்வாதத்தில் புரிஞ்சு வாசி பேர் வாங்கிட்டோம். இதே மாதிரி ஒரு மேடையும் எங்களுக்கு ஒரு பரீட்சை தான். ஆமாம். இவ்வளோ வருஷம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி ஸ்பெஷலான மூமெண்ட் அண்ட் ரொம்ப ஹை பாயிண்ட்ஸ் இன் யுவர் கரியர் இருக்கு. ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் அது ஒரு மிராக்கிள் ஆக்சுவலாக. அது ஓகே. நான் வந்து மெட்ராஸ் வந்து தனியாக தான் வந்தேன். எனக்கு யாரையும் தெரியாது மெட்ராஸில். சேலம் ஜெயலட்சுமி வீட்டில் வந்தன ஒழிய எனக்கு ராகவேந்திர சுவாமி தான் ஆளினால், அப்பா அம்மாலேருந்து எல்லாம் அவர் தான். இங்கே எங்கே மட்டு இருக்குது அவரோட கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற ஏரியாவில் கண்டுபிடிச்சா, ரங்கா ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று மயிலாப்பூரில் இருக்குது. சாய்பாபா கோயிலுக்கு இருந்து போனால் நேரம் அந்த ரங்கா ரோடு தான். இந்த ரங்கா ரோட்டில் ஒரு மட்டு ஒன்று இருக்குது, ராகவேந்திர சுவாமி மட்டு. யாருக்கும் தெரியாது. நான் அந்த இதில் 89 அந்த மட்டுக்கு தான் போயிட்டுருப்பேன். டெய்லி போயிட்டு மேக்ஸிமம் ரொம்ப மிஸ் ஆக மாட்டேன். அட்டண்டன்ஸ் அங்கே கரெக்டாக போட்டுருவோம். போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கிறது. அது வந்து என்னோட அன்னைக்கிலேருந்து, ஏன்னா இந்த ஊரில் நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சு, ஒரு கச்சேரி ஒன்று இதில் பாரதிய வித்யா பவன் மெயின் ஹாலில் ஒரு கச்சேரிக்கு போனால் என்ன ஆயிடுது, மிருதங்கம் வந்து புது மூட்டு, இந்த லெதர்லாம் புது மூட்டை அடித்து கொண்டு போயிருக்கேன். இன்னும் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி சுதி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சேரவே இல்லை, 4 கண்ணும் சேரலை. எவ்வளோ அடித்து சேர்த்தாலும் 4 கண்ணும் சேரவே இல்லை. லெஃப்ட்டு பார்த்தா பதப்பாவே இல்லை. லெஃப்ட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மிருதங்கம் பேட் கண்டிஷன். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணி பார்த்தாலும் சுதி சேர மாட்டாங்குது. நல்ல கூட்டம் உட்காந்துருக்கு. இன்றைக்கி ஏதாவது நம்ம கெட்ட பேர் வச்சுருப்போம்னு சொல்லிட்டு நேராக ராகவேந்திர சுவாமியை தான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டாலும் நல்ல பேர் ஏற்பட்டாலும் உங்களோட இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாரத்தை போட்டுட்டு நான் வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். என்ன வேணால் நடக்கும்னு சொல்லிட்டு சரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. பண்ணால் அந்த ரங்கா ரோட்டில் பூஜை பண்ணுற பூஜைக்கரை வந்து ஃபர்ஸ்ட் ரோலில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் கச்சேரிக்கே வரமாட்டார். வந்து உட்காந்தது எனக்கு சரி, அவர் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவர் பூஜாரியை அனுப்பிச்சி வச்சிருக்காரு சுவாமின்னு ஒரு தைரியம். வாசிக்க பார்த்தா அதுவாக சேர்ந்து கொடுத்துட்டு 4 கண்ணும். இந்த பக்கம் பார்த்தா பதமாகிடுச்சு எல்லாம். அதுவாக சேர்ந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் எல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு. கச்சேரி ஓஹோன்னு போயிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரியான கூட்டம் சரின்னு இறங்கி போய் சுவாமி அவரை பூஜாரியை பார்த்து ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு வரலான்னு போகிறேன். பூஜாரி வந்து கூட்டத்தில் போக முடியல. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பூஜாரி வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காத்தால நேராக மட்டுக்கு போகும்போது பூஜாரி வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இந்த பிருந்தாவனத்தை தொடச்சிட்டு இருக்காரு. அவர் முதுகு பக்கமாக நான் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நேற்று வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், கச்சேரிக்கு வந்தீங்க அப்படின்னு. நான் எங்கே வந்தேன், நான் எங்கே என்னைக்கு கச்சேரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. Oh my God. நான் எந்த கச்சேரிக்கு என்னைக்கு வந்திருக்கேன், 6-6:30 மணிலாம் பூஜா காலம், எந்த கச்சேரிக்கு என்னால் வர முடியும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அப்படியே விலவலத்து போயிட்டேன் பார்த்துட்டு. நம்ம பிரார்த்தனைக்காக சுவாமிகளே வந்து பூஜாரி ரூபத்தில் வந்திருந்தது என்னோட அனுபவத்தில் ஏற்பட்ட அது டைரியிலே நோட் பண்ணி வச்சுருக்கேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சார், டெஃபினெட்லி இது வந்து கேட்கும் போதே சிலுத்து போறதுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம், பட் அனுபவித்தவரை பார்க்கும்பொழுது டெஃபினெட்லி ஸ்பெஷல் ஃபார் அஸ் டூ. அது அவங்க தொழிலில் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த மிருதங்கத்தை பற்றி எனக்கு தான் தெரியும். மிருதங்கத்தில் நான் என்ன சிரமப்பட்டிருப்பேன், அது எப்படி சுவாமி சால்வ் பண்ணார் 5 நிமிஷத்துலங்கிறது நான் தான் உணர்ந்தேன். ரைட். கேட்குறவாளோட அந்த அனுபவிக்கிறவா உணர்ந்தது வந்து அது சொல்லி மாளாது. கண்டிப்பா சார், திஸ் இஸ் அ வெரி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸோ இப்போ நீங்க வந்து பல மேடைகளில் வாசிச்ச ஆடியன்ஸ் ரசிச்ச ஏதாவது ஒரு பீஸ் நம்ம நேயர்களுக்காக.
சார் இப்போ நீங்க வந்து இந்த கலையை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அண்ட் இதுக்கு சாதகம் பண்ணும்பொழுது எந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும்? ஃபஸ்ட்டு சாதகம் பண்ணும்போது ஆரம்ப பாடங்கள்னு இருக்குது, அடிப்பாடங்கள்ங்கிறது. அது மட்டும் கடைசி முடியும் மறக்கக்கூடாது. அவள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வித்வான் ஆனாலும் டெய்லி அந்த ஆரம்ப பாடத்தை வந்து அவன் வாசித்து பார்க்கணும். வாசித்து பார்த்தா தான் கையில் வந்து கிறிஸ்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக நான் வந்து என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், பாட்டுக்கு பசங்க வாசிக்கிறது தான் வந்து நல்லா வாசிக்கணும்னு அப்படி நான் நினைப்பேன். அது பாட்டுக்கு வாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு உண்டான சொற்களை வந்து நான் வந்து தனியாக ஒருத்தனை அந்த பாடங்கள் நடத்தும் போதே அதுக்கு உண்டான சொற்களை அவங்களுக்கு தான் கையில் சொல்லி கொடுக்குறது. பாட்டு ஞானம் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் வந்து முக்கியமாக நினைப்பேன். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கவாத்திய மிருதங்கமாகப்பட்டது நம்ம தான் ஹைலைட்டாக வந்து அந்த அந்த பாட்டுக்காரங்க ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மிருதங்கம் யாருன்னு 10 பேர் நம்மளை திரும்பி பார்த்துடணும்னு நினைப்பாங்க. நான் அதிலேருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணால் நம்ம மிருதங்கத்தை தான் பார்ப்போம் வழி. அதுக்கப்புறம் வந்து பாட்டோட அந்த குவாலிட்டி கெட்டு போயிடும்னு நினைக்கிறது. நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னன்னா, பாட்டை காதில் வாங்கிக்கிங்க, பாட்டை கேளுங்க, பாட்டோட வாகில் போங்க. அந்த டோட்டல் கான்செப்ட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் மொழிய, நீ மட்டும் சக்ஸஸ் பண்ணி வந்தால் கான்செப்ட் பழா போயிடும். அதனால் அந்த கான்செப்ட் வச்சுக்காதீங்க. ஒரு மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அனுகூலமாக இருக்கணும். நமக்கு மெயின் ஆர்டிஸ்ட் தான் அது குழந்தை உட்காந்து பாடினாலும் சரி, மெயின் ஆர்டிஸ்ட்னா மெயின் ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு நம்ம அனுகூலமாக பக்கவாத்திய தர்மத்தோட எந்த விதத்துலையும் அவங்கள காமிச்சு கொடுக்காம அவங்க கூட நம்ம போகிறது தான் பெரிய தர்மம். அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அது என்னோட மெயின் சப்ஜெக்ட் அதுதான். ஆமாம், நம்ம ஹைலைட்டாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும், நம்ம அப்படியே ஹைலைட்டாக வாசித்து அப்படியே நம்மளை எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்கணும்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். அவங்களுக்கு அனுகூலமாக வாசிக்கணும். எல்லாருமே ஹைலைட் ஆகிடுவோமே, நம்ம அவங்களுக்கு அனுகூலமாக போனால் அத்தனை பேரும் ஹைலைட் ஆகிடுவோம். அந்த கச்சேரி பூரா கேட்டு ரம்யமாக ரசிக்க போகிறா. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் இந்த கரியர்ல உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கிற அவார்ட்ஸ், அக்யூலேட்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. 2000 மியூசிக் அகாடமியில் பெஸ்ட் மிருதங்கிஸ்ட் அவார்டு வாங்கின சீசனில் நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி, அது மெயின் எனக்கு வந்து மந்த்ராலய ராகவேந்திர சுவாமி மட்டும் சுஷ்மீந்திர புரஸ்காரான்னு ஒரு அவார்டு, வாழ்க்கையில் மறக்க முடியாத எனக்கு ஒரு பெரிய அவார்டு. இதெல்லாம் நான் ரொம்ப இதாக நினைக்கிறேன் இந்த அவார்ட்ஸ் எல்லாம். ஓகே, நைஸ் சார். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் மியூசிஷியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்? சொல்லணும்னு நினைக்கிறது அதே தான் சொல்கிறேன். அதாவது வந்து பாட்டு ரொம்ப முக்கியம். பாட்டு போகிற வாக்கில் நீங்கள் வாசிங்க. பாட்டை கெடுக்காத அளவுக்கு என்னென்ன சொற்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிரயோகப்படுத்துங்க. ரம்யமாக வாசிக்கணும். அந்த மிருதங்கத்துக்குன்னு ஒரு சவுண்ட்ஸ் இருக்குது, சாப்பு தின்னு, நம்ம அந்த சாப்பு குபிக்கி, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சவுண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சவுண்டு வந்து மிருதங்கத்தில் நல்லா இருந்தால் தான் வந்து சங்கீதமே தெரியாதவனை கூட ரசிக்க வைக்கும் அந்த சவுண்டாகப்பட்டது. நமக்கு ஆடியன்ஸ் முக்கியம். கணக்கு வழக்கு கோர்வைகள் அதெல்லாம் வந்து வாசிக்க வேண்டிய இடத்துல வாசிங்க. மெயினாக வந்து ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறாப்புல வாசிங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், தனியாவர்த்தனை வாசித்தா கூட அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி வாசிங்க. ஸ்க்ரீன் பிளே என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியாவர்த்தனை வாசிக்க முன்னாடி விதவிதமான நடைகளை வாசி ஜனங்களை வசியப்படுத்துறது. அவங்கள வசியப்படுத்திட்டு இன்னும் மேற்கொண்டு என்ன வாசிக்க போகிறாருன்னு அவங்க எதிர்பார்க்குற நேரத்தில் கணக்கு வழக்கெல்லாம் வாசிங்க. எடுத்த உடனே கணக்கு வாசி அது வந்து அவங்க கால்குலேஷன் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருப்பான். அது ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுறது தான் விஷயமே இருக்குது. ஆமாம், மரிமரி நின்னேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஆக்சுவலா காம்போதில தான் தியாகராஜசாமி போட்டிருக்காரு. அதே மரிமரி நின்ன பாட்டை வந்து சாருமதியில வந்து இது சிந்து பைரவில போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியாதவங்களும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க அதை. சோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கொடுத்தா அது கண்டிப்பா ரீச் ஆகும். ஆமா, ஆடியன்ஸை பிடிக்க வைக்கணும். நம்ம ஆடியன்ஸை நம்ம வசியம் பண்ணணும். நம்ம தொழிலே அதுதானே, அவங்கள நம்ம வாத்தியத்தினால வசியம் பண்ணணும். அண்ட் சார், நீங்க இப்போ மியூசிக் காலேஜ்ல ஒர்க் பண்றதா சொல்றீங்க. அண்ட் அங்க ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கக்கூடிய அனுபவங்கள், ஏன்னா வரவங்க எல்லாருமே இசை ஞானத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால கத்துக்கணும்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாட்டோட நீங்க டீல் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ மியூசிக் காலேஜோட நிலைமை வந்து தரம் உயர்ந்திருக்கு. எப்படின்னா, மியூசிக் காலேஜுங்கிறது இப்போ மியூசிக் யூனிவர்சிட்டி ஆயிருக்கு. இப்போ யூனிவர்சிட்டி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பெரிய பங்கு யாருன்னு கேட்டால் நம்ம வைஸ் சான்சலர் வீணை காயத்ரி மேடம், அவங்களோட பங்கு தான் அது பெரிய பங்கு. அவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாட்ட சொல்லி அதை வந்து ரொம்ப இது பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆம்பிஷனே என்னன்னு கேட்டால் மியூசிக் குவாலிட்டி ஏற்படுத்துறது தான். அதாவது ஒன்றும் தெரியாத பசங்க தான் எங்ககிட்ட ஆக்சுவலாக கற்றுக்கவே வராங்க. இந்த மியூசிக் ட்ரெடிஷனில் இருக்கிற பசங்க யாரும் வரதில்லை எங்ககிட்ட. இந்த குடும்பத்திலே மியூசிக் அப்படிலாம் கிடையாது. ரிக்ஷாக்காரன் பிள்ளையே வரான், இந்த குப்பத்தில் இருக்க பசங்க எல்லாருமே வராங்க. அவங்கள நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து பாடங்களை போதிச்சு அவங்களுக்கு புரியும்படியாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள 3 வருஷத்துக்குள்ளே
அவங்கள வாசிக்க வச்சு தான் நாங்கள் அனுப்புகிறோம். அவங்களும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வெளியில் போய் பண்ணி இதனாலே ஜீவனம் பண்ணி அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட சிஷ்யர்கள்லாம் வந்து இதே தொழிலாக வச்சுக்கிட்டு அவங்க இப்போ தான் போன மாதம் 2 சிஷ்யன் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணான். அவங்க இதிலே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க குழந்தையை படிக்க வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு இதனால தான் ஜீவனம் பண்ணி அவங்களும் வந்திருக்காங்கன்னா இதில் அவங்க யார் யார் எந்த அளவுக்கு இன்வால்வ் வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இதில் வந்து வித்தையும் கிடைக்கும், பணம் காசு சம்பாதிக்கிறப்போ வித்தை கிடைச்சுட்டா போகிறோம், பணம் காசு புகழெல்லாம் தன்னால் தேடி வந்துடும். இதுக்கு இதில் இன்வால்மெண்ட் வரணும். அது எல்லா பசங்களையும் கொண்டு வந்துட்டுருக்கோம். கொண்டு வந்து எல்லா பசங்களும் நல்லா பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ ரொம்ப வசதியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க காயத்ரி மேடம். அண்ட் இப்போ வந்து கத்துக்கிற முறை பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் குருகுல வாசம் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பல பேர் வந்து கிளாஸஸ்க்கு வரதே ரொம்ப கம்மி தான். சில நாள் வருவாங்க, வரமாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சிடிஸ் இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறவங்க இருக்காங்க. பட் ஒரு கான்சர்ட்டுக்கு போய் அதை நாம பல விஷயங்கள் கேட்டு குருவோட அவருடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கத்துக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? இப்போ குருகுல வாசம் ரொம்ப சௌரியமா போயிட்டுது. அந்த காலத்துல வந்து வாத்தியார்கள்லாம் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார் இருப்பாரு. திருவாரூர்ல ஒரு வாத்தியார் இருக்காருன்னா மெட்ராஸ்ல இருந்து இவன் திருவாரூர்ல அந்த வாத்தியார் வீட்டிலே தங்கி வாத்தியாருக்கு துணி துவச்சி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி குருகுல வாசம் பண்ற மெத்தட்லாம் அப்போ இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வர்றவெல்லாம் பயங்கர புத்திசாலியா இருக்கான். அவனுக்கு அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கான். பசங்கள்லாம் பயங்கர கியூட். இப்போ செல்ஃபோன் நோண்டுறதுல ஆரம்பிச்சு இப்போ எல்லாம் டேப்பு தான் கையில் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இன்டர்நேஷனல் மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட பாடத்துக்கே வரான். இப்போ அதனால அவனுக்கு அட்வான்ஸ்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம சொல்லி வச்சு குருகுல வாசம்லாம் கிடையாது. இப்போ அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வரான் ஓரளவுக்கு. இந்த சமாச்சாரம்லாம் அவனை டியூன் பண்ணி சரியான முறையில் கொண்டு போக வேண்டிய வேலை மட்டும்தான் இப்போ எங்களுக்கு. நாங்கள் காலேஜில் இருக்கிறதுனால காலேஜே குருகுல மாதிரி வந்துடுறாங்க. வந்துட்டு 10 to 4 கற்றுக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதை நாங்கள் சொல்கிறோம். இதுதான் பழைய குருகுலம்லாம் இப்போ எங்கேயும் கிடையாது. இப்போ அப்படியே இருந்தால் கூட வீட்டில் எங்கேயா தங்கிட்டு இப்போ வாத்தியாரை வாரத்துக்கு ஒரு நாள் போய் விஷ் பண்ணிட்டு வர்ற அந்த மாதிரி குருகுலம் தான் இருக்குது இப்போ. ஆமாம், ஒரு குருவை சூஸ் பண்ணுறதில்ல. ஒரே குரு கிட்ட இருக்கிற சிஷ்யன்லாம் ரொம்ப குறைவு. பல குரு ஒரு சிஷ்யனும் நான் எந்த குரு தேவையில்லான்னு அவன் குருவை சூஸ் பண்ணுற காலம் வந்துட்டுது. இப்போ ஜாதகத்தில் இருக்கிற குரு தவிர மற்ற எல்லா குருக்கிட்டையும் போயிட்டு வந்துடுறாங்க. நைஸ் சார். அண்ட் ரொம்ப இனிமையா இருந்தது உங்களோட இந்த உரையாடல். தேங்க்யூ ஃபார் டெல்லிங் அஸ் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் இட் வாஸ் லவ்லி மீட்டிங் யூ. நிகழ்ச்சி நிறைவா நம்மளுடைய நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பீஸ். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க வாசிச்சதுக்கும் நன்றி, பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக மிக நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. பெப்பர்ஸ் டிவிக்கும் ரொம்ப நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? ஹனுமந்தபுரம் பூவராகன் அவர்கள் பல அருமையான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பா அதை நீங்க ரசிச்சிருப்பீங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் ஆர்டிஸ்டுக்கும் நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே நேயர்களே, அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இசைக்கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, Sridevi signing off. Have a great day.